ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பிரியாணி ரெசிபி தான். பிரியாணின்னு சொன்னதும் என்ன இது ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட் சிக்கன் பிரியாணி. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே ரெடி பண்ண போகிறோம். ரைஸ் எதுவும் உடையாமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கரை வச்சுட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும் போது நல்லா உதிர்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கலர் சேஞ்ச் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எதுவும் காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல அப்படின்றதுனால நான் ஒரு 10 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம சேர்க்குறது. அடுத்ததாக இதில் மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்ததான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இது கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து சேர்க்குறேன். நீங்கள் சிக்கன் வந்து க்ளீன் பண்ணும் போதே நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரியாணிக்கு நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இல்லாததுனால. அதனால் நீங்கள் வாஷ் பண்ணும் போதே நல்லா வந்து சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விடணும். இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. நீங்கள் 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு அதிலேருந்து கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது நம்ம இதில் ரைஸ் சேர்க்க போகிறோம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் நான் வந்து இன்றைக்கி அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோ சிக்கன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்து நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு இதில் நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் கூட சேர்த்து பண்ணலாம். 1 கப் திக்கான தேங்காய் பால் கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நீங்கள் அளவு வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி இதில் வந்து சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெறும் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி மட்டும் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்க மாட்டேன், நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர மாதிரி நீங்கள் வந்து இதை குக் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு விசில் வந்துருச்சு. உடனேவே வந்து நானே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். அப்படியே விட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் சாதம். அதனால் வந்து நீங்கள் உடனே வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு ஸ்மெல்லோட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரைஸ் பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தண்ணியோட அளவும் டைமிங்கும் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த பிரியாணியை ரெடி பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வெறும் ரைத்தா மட்டும் இருந்தாலே போதும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.